அமர்ந்திருக்கிற பேராளுமைகளே, கலைஞர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பறை இசை வெளியீட்டு விழா என்பதை விட மாண்புமிகு பறை தமிழர் பண்பாட்டு கூடல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இனத்தின் பண்பாடு குறித்து மேடையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றிய உரை நம்மை ஆழ சிந்திக்க வைத்தது, சிலிர்ப்பூட்டியது. இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை, நன்றி சொல்லி முடிக்கலாம் என்கிற அளவுக்கு அண்ணன் லியோனி அவர்களின் பேச்சும் நம்முடைய தேனிசை தென்றல் அவர்களின் இசையுடன் கூடிய ஒரு இசை உரையும் இளம் இயக்குநர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து ஆணவ கொலைக்கு எதிராக இப்படியும் சிந்திக்கலாம், திரைக்கதை அமைக்கலாம் என்று இங்கேயே ஒரு திரைக்கதை அமைக்கிற உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களின் உரை, எல்லாவற்றையும் விட தம்பி சிவா அவர்களின் உரை, நம்முடைய கதாநாயகி அவர்களின் உரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை ஆட்டி வைத்தது, வியப்புக்குள்ளாக்கியது. பறை குறித்து நம்முடைய தமிழர் பண்பாடு எவ்வாறு இருந்தது, நாகரிகம் அடைந்தது என்ற உரையாக இது அமைந்தது. ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைகள். பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது. அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது. அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால், ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சினேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது. சங்கர்பச்சான் அவர்களின் படத்திலே பறை 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 என்று ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார். அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல, அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையில இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல், போற்றுதலுக்குரிய செயல். இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம், தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். இயக்குனரின் துணிச்சலை, கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பறை என்பது ஒரு பொதுவான சொல். அனைத்து இசைக்கும், இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன. ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார், பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாயின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார். வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான்
பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம், இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசன் அவர்களின் கருத்து, தமிழ்நாடு விடுதலை படையை நிறுவிய தமிழரசன் அவர்களின் கருத்து. வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அடித்தவனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை. அந்த கிராமத்தில் சிலர்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் பறை அடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும், நடவு நட தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், தாள் அடிக்க தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், இது மூல சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது. இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து. பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை, அது இடையினரை, எரள வளர இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லின ரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை, இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை. ஆதி குடி. அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம், இது 7 தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குவே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அதிகாரம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலேற முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து, அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை,
அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. சாதம் சொன்னாதான் மரியாதை, சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை. சோறு திங்கிறேன்னு சொன்னா அது என்ன சேரி பையன் மாதிரி பேசுறேன். சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம். பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் வாழுகிற இடம் பார்ப்பன சேரி. பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி, பல்லு சேரி பச்சேரி. இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி. எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர். ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது. தோல் கருவிகள், எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது. மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை. ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி, இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மாற்ற வேண்டும். பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது, அதை துடைத்தெறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் நாம் பேசுகிறோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு டிவி, பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைட்டில், இந்த மாண்புமிகு அப்படிங்கிறது இந்த நேரத்தில், அது தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த டைட்டில் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ மேடையில் கூடிய இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தினுடைய அனைத்து டைரக்டர் உட்பட விஜய் சுகுமாரன் அவர்கள் கொண்ட அனைத்து டெக்னீஷியன், ஹீரோ, ஹீரோயின் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம மட்டும் இங்கேருந்து கேட்கல. யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, பிரான்ஸில் பவானின்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. பவானி மட்டும் கேட்டுருக்க மாட்டாங்க, இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிரான்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் சேர்த்து வணக்கத்தை சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனால் நம்ம பேசுறது, நம்ம கேட்கறதெல்லாம், நம்ம பார்க்கறதெல்லாம் அவ்வளோ தூரம் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனுக்குள்ள தப்பாம பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க 2 லியோனிசா இருக்கும் தப்பாம. இவர் இவ்வளவு காமெடியா பேசுவாருன்னு நான் சிவாவை நான் நினைக்கவே இல்லை. ஏதோ சைலண்டா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ்வளவு என்னன்னா எதையுமே ப்ரிப்பேர் இல்லை. எல்லாம் மனசுல இருக்கிறது அப்படியே யதார்த்தமா அவர் என்ன பார்த்தாரு, என்ன கேட்டாரோ அதை அப்படியே கொட்டிட்டாரு. அவர் தியானி சார் கிட்ட அவரே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவ்வளோ பைக் பிடிக்கும் போது அப்புறம் எனக்கு அதெல்லாம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பிரமாமா பேசினார். இன்னொன்று தேனிசை தென்றல் தேவா, அவருக்கு வலதுகரமாக சபேஷ் முரளி இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே நேரத்தில் அவர் இப்போவே தேசிய விருது வாங்கி தேவா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் ஒரு மரியாதை வாங்கினா அப்பாவுக்கு நிறைவுங்கிறது என்ன? பையன் இந்த அளவுக்கு நமக்கு மரியாதையை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறது தானே நிறைவு. அதனால அவருக்கு, அவங்களுக்கு. அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர். நான் இப்போ தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அடிக்கடி, இப்போ சினிமாவில் ரொம்ப சந்திச்சிருக்கான்னு சொல்லிட்டு சிறு தயாரிப்பாளர் சங்க தலைவர் கூட சொல்லிட்டு இருந்தார். யார்? தொல் திருமாவளவன் சார் ஐயா அவர்களை அடிக்கடி, நானே அடிக்கடி ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய சினிமா ஃபங்க்ஷனில். ஸோ இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யார் வந்திருக்காங்களோ இல்லையோ, அவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு கரெக்டான அவருக்கு. அவங்க 2 பேர் பேசும்போதும், தேசிய விருது வாங்கினவங்க 2 பேர் பேசும்போது அந்த இதை பற்றி சிறப்பாக அவங்க பேசினாங்க. அது முனுசாமி மனம் விட்டு நிறைய பேசினார். இன்னொருத்தர் பேசிட்டு போன எழில், அவர் பேசிட்டு போனார்.
அவர் பேசும்போது தான் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன டிப்ரெஷன் மூடில் எங்களை வந்து இது வந்து கூப்பிட்டா இந்த மாதிரி சாவு கடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங்கில் சொன்னார். அது ஆக்சுவலாக அப்படி அல்ல. என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க. அதில் வந்து அந்த 7 நாள் நோம்பி சாட்டுறது, 14 நாள் வந்து நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்பம் நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு 7 நாள் 14 நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினம் வந்து அடிக்கிறது இந்த பறை அடிச்சுட்டு இவங்க ஆடுறது தான். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் போய் ஆடுவேன். ஆடிட்டு வீட்டில் அடி வாங்குவேன். என்னன்னா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது நம்மெல்லாம் செய்கிற வேலை இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அதில் அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியாக ரசித்து அவங்க அதை பறையடிக்கும் போது ஆடிட்டு இருப்போம். அப்போ சில பேர் வந்து அவன் ஆட ஆட 1ஆம் அடி அப்படிம்பான், உடனே அவர் அடிச்சிருப்பார். 2ஆம் அடி கூட அப்படிம்பான். அப்புறம் நாங்களும் எல்லாம் அடிக்கிட்டே இருப்போம். இவன் பாட்டு 3ஆம் அடிம்பான். அவன் மாற்றி மாற்றி அடிப்பான். ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் சொல்கிறது மட்டும் 1ஆம் அடி போடு, 2ஆம் அடி போடு, 3ஆம் அடி போடு அப்படின்ட்டு இருப்பான். நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஆனால் மாற்றி மாற்றி அவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி கோவிலில் வந்து அந்த திருவிழாவில் வருஷம் வந்து அந்த 15 நாள் 14 நாள் சாட்டு 7 நாள் சாட்டுன்னு இருக்கு. அது வந்து அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். அதனால் இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை, அப்படித்தான் நீங்கள் நினைக்கணும். இதை வந்து சாவுக்காக அடிக்கிற பறை இல்லை. அதை ஏன் சாவுன்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் சாவுங்க போது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக சாமிக்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, சாமிக்கிட்ட போகிறாருன்னு சொல்லுவான். அதனால தான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. சாமிக்கிட்ட போகிறாரு அதுக்காக அடிக்கிறாங்க, அடித்து அனுப்புகிறாங்க, வழி அனுப்புகிறாங்க. அப்படி தான் பண்ணுது. ஏன்னா எதுவுமே வந்து உலகத்தில் வந்து சாதாரணம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அதை அடித்ததுனால அது ஒரு குலம்னு சொல்லி அப்படி வச்சுட்டாங்க. இந்த பள்ளத்தில் வந்து விவசாயம் பண்ணிருக்கும் போது அது ஒரு குலம்னு சொல்லி இப்படி இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் செய்யற தொழிலுக்காக வந்து அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் 2வது எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினச்சிக்க முடியாது. இது வந்து இதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ மீட்டிங்கில் கூட நேரத்தில் சொல்லிக்கிறேன். சிவாச்சாரி தாவணி கனவுகள் படத்தில் வந்து ஒரு சீன் இவர் வரணும், சாமி கும்பிட வரணும். அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சிவாச்சாரி உள்ளே வரணும், வந்தோடனே வாங்க வராதவங்க வந்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும். அப்போ சிவாஜி சார் ரெடி ஆகிட்டாரு. அவன்கிட்ட டைலாக் ஒன்று, வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பாட்டாங்க. அவர் சிவாஜி சார் என்ன கேட்டார், பாக்கி யார் பூசாரி நடிக்க அந்த பையன் டைலாக் பார்த்துட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேன் அசிஸ்டண்ட்டுகளை செக், நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை கேட்குறாரு. இல்லை கரெக்டாக நடிச்சிருவானா, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்க வராதவங்க வந்துட்டீங்க அர்ச்சனை பண்ணவா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாட்டப்போ நான் கூப்பிட்டேன், மணி அடிச்சுட்டு இருக்கிறேன், அவர் உள்ளே வர்றாரு. மணி அடிச்சுட்டு இருந்தோம், தட்டை வச்சு போட்டு வாங்க வராதவங்க வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. டேக் அப்படின்னா சிவாஜி சார் வர்றாரு, என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவ்வளோ தடவை பார்க்குறாரு, ஒரே ஒரு சின்ன டைலாக் தான் அவன் பேச போகிறான், இதுக்கே இவ்வளோ தடவை பார்க்குறாருன்னு. ரெடி கிளாப்பின் அப்படின்னா ஆக்ஷன் ஒன்றே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு 2ம் சேர்ந்து வருதோ ஒழிய இது தனியாக அடிச்சுட்டு இது காமிக்காது வரல. ஒன்றா இது சுற்றும் போது இது வரல, இல்லைன்னா இது அடிக்கும் போது இது. அண்ணா சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு. நான் தான் கேட்டேனே பாக்கி, நீ கரெக்டாக செக் பண்ணியா செக் பண்ணி, இது எல்லாத்துக்கும் வந்துடாது அப்படி அடிச்சுட்டு பண்ணுறது. அது தினம் அவன் பூஜை கேச்சு வீட்டில் பண்ணிட்டு இருந்தா தான் வரும். இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு வந்து நீ பாட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் பேச சொல்கிற இது வந்து கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வரும்போது
ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பசி பட்டினி இது வந்தாலும், என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாத அப்படின்னா. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, தயவுசெய்து நல்லா மனசில் வச்சுக்கோ, என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு. அப்புறம் எனக்கு புரியல, என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கேயோ தமிழ்நாட்டில் சுற்றி, அதுக்கப்புறம் ஆந்திராடிக்கெல்லாம் சுற்றி, பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு, என்னென்ன இந்த சர்வர் வேலை, பசி நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்துட போகிறோம், உழுகிறதுக்குள்ளே போய் ஏதாவது கேட்டுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்து ஏதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா, நம்ம சினிமாவுக்கு அதை இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படியே சர்வர் என்னை பார்த்தாரு, சர்வர் வேலைக்கு வந்துருக்கான்னு, போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ரூபா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போகணும், நீ எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படியாவது உனக்கு பணம் அனுப்ப சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு அப்படின்னு. இல்லை சார், நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு திரும்பி போகிறதுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. சினிமாவுக்கு வரேன்ட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்க, எப்படி திரும்பி போகிறது, ஒரே அவமானமாக இருக்குன்னு. இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, இல்லை தம்பி நீ போனார். அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு. அப்பா அவர் சொன்னார், அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குவேன், இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு. இந்த ரோவில் மட்டும் சொல்லு, அந்த ரோவில் இந்த ரோவில் மட்டும் சொல்லு எத்தனை டேபிள். அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 டேபிள் இருக்குங்க. ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கு, 4 சேர் போட்டிருக்குங்க. சரி, இந்த 4 சேரு 4 பேர் டேபிளுக்கு 4 பேர் ஒரே மாதிரி ஆளுக்கு வரமாட்டாங்க. எவனோ 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் ஒருத்தர் வருவான், அப்புறம் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க. இப்படி 4 சேருக்கு 4 டேபிளுக்கு வந்து 4 பேராக வந்து ஒரு 16 பேர் வந்து உட்காருவான். ஒருத்தன் வந்தோடனேயுமே வந்து அவன் இட்லிம்மா, இன்னொருத்த வந்து ஒரே ஒரு காஃபிம்மா, இன்னொருத்த தோசை பூரி அப்படிம்மா, இன்னொருத்த எப்படிம்மா. இந்த 16 பேர்த்துல 10 விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்டான் பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான். ஏண்டா என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டு இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன். அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரியெல்லாம் சாப்பிட்டவனுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது தம்பி. இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் வர்றான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் எனக்கு மட்டும் நடிச்சுமா இருந்தது. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் ஊர்லேருந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சாரு, சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா. அவர் ஒரு லாஜிக்கோடு சொன்னார். என்னன்னா, இங்கிருந்து சினிமாக்காக வந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் காலையில் நினச்சி பட்டினியோட போகலான்ட்டு தோணும். இந்த சர்வர் வேலை கிடச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடச்சிருது, சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது, அவ்வளோதான். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். அப்புறம் எங்கே போய் சான்ஸ் தேடுறது, நீ அதுலேயே செட்டில் ஆயிடுவ. அதனால தானே உன்னை அதுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படிமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க இந்த பறவை பற்றிலாம் சொல்லும்போது வந்து அது இந்த பொண்ணு காயத்ரி ரொம்ப அழகாக பேச்சு. பறைன்னா என்ன இது அப்படிங்கிறத. ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுகிறதே தகராறு தான். நிறைய பேர் வந்தால் தமிழ் சுத்தமாக பேச்சு, அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசினா அவர். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணார். இந்த படத்துக்கு வந்து
இந்த பறையை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஏன்னா ஆதி தமிழனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது, ஆதி தமிழனுடைய இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து மாண்புமிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்புமிகுன்னு சொல்லி வச்சது வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சொன்னார். அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னார். ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து இந்த இதை வந்து ரொம்ப நான் மனசு விட்டு எனக்கு பாராட்டணும்னு நினச்சது, ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது வந்து என்னென்னா, ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம், இங்கேருந்து கை நிறைய 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து ஃபாரின் போகிறோம். ஸோ போனோம்னா அங்கேருந்து எல்லாம் ஊர் உலகெல்லாம் வெட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி பகலும் ஏதாவது 4 காசு சம்பாதிச்சா நமக்கு ஆண்டப்பட்டவங்க இங்கே அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, அங்கே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ் என்ன, அது என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சந்திரராம் சுரேஷ்ராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டோட ஒரு கதை எழுதி, அதுவும் கூட கமர்ஷியலாக இல்லை, தமிழ் பண்பாட்டோட இதை நினச்சி ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து நம்ம சுகுமார்கிட்ட வந்து சொல்லி அதை படமாக எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க ஒரு கதை எழுதி இந்த படமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும். மாண்புமிகு பறை, இந்த தலைப்பே ரொம்ப அருமையான தலைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படத்துல அவருடைய பட தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும். ரிக்ஷாக்காரன், பட ஓட்டி, தொழிலாளி, விவசாயி இப்படின்னு தான் இருக்கும். தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு, அது சரியா ஓடல. காரணம், அவர் வந்து எளிமையான மக்களுக்கான படங்களை நடிச்சு கொடுத்தவர் புரட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பட தலைப்பும் இந்த பட தலைப்பும் ஏறக்குறைய ஒண்ணு. மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை, பறை என்பது ஒரு இசைக்கருவி. எம்ஜிஆருடைய படத்துல நாடோடி மன்னன், நாடோடிங்கிறவன் ஊர் முழுதும் சுத்திக்கிட்டு இருக்கிறவன், மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க. இந்த மாண்புமிகு பறை, இந்த ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபா, அப்புறம் அவங்க சுரேஷ்ராம், அவங்க 2 பேருக்கும் பிரான்ஸ்ல இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையா தயாரிச்சு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி, இந்த இயக்குனர் பாருங்க, அவர் அப்படியே பரபரப்பா தான் இருக்காரு. என்னை வந்து கூப்பிடுறப்ப கூட, வணக்கம் சார், 18ஆம் தேதி வந்துருங்க சார் அப்படின்ட்டு அழைப்புதல் கொடுக்கறதுக்கே இவ்வளவு பரபரப்பா இருக்காரு. படம் டைரக்ட் பண்றப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு தம்பி விஜய் சுகுமாரன், அவருடைய இயக்கத்துல இந்த படம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம மேடையில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரை பத்தி தனித்தனியா பேசணும்னு ஆசை. அவர் ஜானி மாஸ்டர் இங்க வந்தோடனே சலோமியா பாட்டுக்கு ஆடி அவர் தொடங்கி வச்ச வைப்பு தான் இன்னும் அப்படியே மேடையில வைப்ரேஷன் அப்படியே இருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம வேலு ஆசான் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கலைஞர் கூட்டத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் தன் பக்கம் கவர்ந்து தனக்காக கைதட்ட வச்ச ஒரு அற்புதமான ஒரு வாத்தியார். அவர் ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய மேட்டரை பண்ணிட்டாருன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நம்ம கணேஷ் பாபு சாரு, அவர் என்னுடைய ரசிகருங்கும் போது ரொம்ப சந்தோஷம். நம்ம அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே இந்த ஒரு மாதிரி இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பம்பர கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது, அதை இவர் பாணிக்கு மாத்தி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி, அவர் வந்து எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர். அவர் இருக்கிற இடம் பூரா அப்படியே வைப்ரேஷனோட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசையமைப்பாளர். அதே மாதிரி நம்ம முரளி சார், அவருடைய குரலுக்கு நாங்கெல்லாம் மிகப்பெரிய ரசிகர். இப்படி மேடையில் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம பல படங்கள்ல ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கோம். சீவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க. அந்த ஹேர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும், அதை பின்னால் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
நான் இந்த படத்துல நடிச்சது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்க வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால தள்ளி விட்டு நான் அதை பேசாம இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி தான், அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனா நம்ம காயத்ரி ரமா வந்து எவ்வளவு அழகா ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின்னி கிளிப் வச்சு அந்த வேலையே இல்லாம அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே பேசுறது எப்படின்னா, என் மகன் என் கிளாஸ்ல இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும். காரணம் இதே மாதிரிதான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்துல உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படிச்சத. அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். ஆனா உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க, இல்ல மாத்திரைன்னு கேட்டிருந்தா எழுதியிருந்தான். பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்க போட்டான் 5க்கு 5. இப்ப என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த 2 அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில ஒன்னா இருக்கான். நானு என் பையன் தேவா ஐயா அவருடைய சன்னு, 2 தலைமுறையும் ஒரே இடத்துல சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம தேனிசை தென்றல் தேவா சாரு எங்க குடும்பத்துல ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. காரணம் அவரோட பாட்டை சொல்லிதான் பயங்கர பட்டிமன்றத்துல ஹிட் ஆனான். லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார், ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக் கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மை. வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏண்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டு அன்னைக்கு தொடங்கினதுதான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதறிஞ்சாக்க வாரேன் பொங்க சிங்சா 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 சிங். 2 பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். 2மே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வந்து வெறும் கானா பாட்டு வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடியிருப்பார். கொஞ்ச நாள் பொறு தொலைவார் ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவார், கண்ணீரண்டில் போர் தொடுப்ப அந்த வெண்ணிலவ தோற்கடிப்ப. ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க. ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு, காதுல போய் சொல்லுவாரு பாட்ஷா அப்படிம்பாரு.
சந்ததன் சததன் சததன் தங்க மகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தந்தையருக்கு என் முதல் வணக்கம். பத்திரிகை, ஊடக, இணையதள நண்பர்கள், என் அண்ணன்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்ப்பேன்ற ரொம்ப வீட்டில் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்போ உங்களெல்லாம் வந்து சந்திக்க போறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை இந்த மாண்புமிகு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறதே என்னுடைய முதல் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதல்ல கேட்ட இசை பறை இசை. இன்று ஒரு பறை இசை கலைஞராக, இந்த கதையின் நாயகனாக இன்று நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும், இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார், கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கும் மேல இந்த படத்துல எனக்கு முத சுகுமார் தான் வந்து என்ற கதை சொல்ல வந்தாங்க. வந்து இந்த கதையை சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு எப்படி ப்ரோ இது பண்ண போறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். நீங்க பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படித்தேன். படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பறை இசை கலைஞர், பறை இசையை கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே உலக அரங்குகள்ல போய் பறை இசையை வாசித்து கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறை கத்துக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன். அதை நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல் நன்றி இயக்குனருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவதாக கோ ப்ரொடியூசர் முரளி, அவர் இல்லை அப்படின்னா இந்த படம் கிடையாதுங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ப்ரொடியூசரே அவர் தான், அவர் தம்பின்றதுனால நீங்க ஓகே. ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சாரிங்க. ஓகே, அவருக்கு ரொம்ப அவர் இல்லை பண்ணா இந்த படமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப புது களம். அவர் இங்க வந்து அங்க துறையூர்ல தான் அந்த படப்பிடிப்பு நடத்தணும். அங்க வந்து அவர் எல்லா இடத்துலையும் கூட இருந்து ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு அதை யார் மனம் கோணாம நடந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை, இந்த இடம் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த படத்துக்கு புள்ளார் சொல்லி போட்டதுல இருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியா நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த முரளி புரோக்கு இருக்கு. அவருக்கு நீங்க ஒரு கைத்தட்ட கண்டிப்பா அந்த இடத்துல கொடுக்கணும். அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கொளஞ்சி குமார் அவர்கள், அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது. இந்த படத்தில் அவரை சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாரு. எடிட்டிங்ல பார்ப்பாரு, டப்பிங்ல வந்து உட்காந்து கரெக்ஷன் சொல்லுவாரு. அவர் மாதிரி ஒரு ஆள் நம்ம உண்மையில டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்ட. எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு எப்படி நடிப்புல இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளருக்கு, டெக்னீஷியனுக்கு இந்த அளவு இருக்குன்றதை பார்க்கும்போது நம்மள மாதிரியே அவங்க எல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதன் பிறகு என்னுடன் இந்த படத்துல கதையின் நாயகியாக நடித்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து சொல்ல போனா நான் நாயகன், என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேல அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா பேசப்படும் அப்படிங்கறது நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியாது பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் எழில் சார் கேட்டாரு பறை எங்க வாசிப்போம். ஸோ அந்த காலத்துல கம்யூனிகேஷன் இருக்காது. இங்க இருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஊர்ல வெள்ளம் வருது, பறை அடிப்பாங்க. ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும், பறை அடிப்பாங்க. இல்ல ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனா கூட இருக்கட்டும், பறைதான். எதுவா இருந்தாலும் திருவிழா, பறைதான். ஒரு தமிழரோட ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன். இட்ஸ் a huge honor. அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்கள் வந்து ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்போ மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல. பட்
மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆனர்டா ஃபீல் ஆகுது. அண்ட் வேலு சார், நீங்க என்ன சொல்றது, தெரிஞ்ச சின்ன நாலேஜ்ல சொல்றேன், நீங்க நடுவுல ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க, லிட்டரலா என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பா, இப்படி அவர் வாசிக்கிறாரு, அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்துல வாசிச்சுட்டேனே, பா அப்படி ஒரு மனசுல டச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான். டு பி ஆனஸ்ட். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னோட நிறைய படங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ December 12th நான் நிஜமா எதிர்பார்க்கிறேன். பறை வந்து வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மேடையிலே வீட்டிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கும், நம்ம ஹீரோவுடைய அப்பா லியோனி, தம்பி லியோனி அவர்களுக்கும், மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும், நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் ஓப்பனிங்லேயே களை கட்டிடுச்சு. அதாவது ஆதி கலை கும்மியம் யாரு இங்க இருந்தாரு, எழில் அவர்களுக்கும் நல்ல அற்புதமா நீங்க குழந்தைங்க வச்சு அற்புதமா நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், நம்ம ஆசான் அவர்கள் பாருங்க, அவர் குழந்தையிலேயே ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க. ஆசான்னா ஒரு பெரிய வாத்தியார். அப்படி வேலூர் ஆசான் அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். பாகியராஜ் சார் சொல்லும்போது அவ்வளவு அழகா, எப்படி ஒரு விஷயத்தை அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகா நம்மளை வந்து சிரிக்க வச்சார், ஆச்சரியப்பட வச்சார். நானும் வாய திறந்துட்டு இருந்தேன். அதனாலதான் பாகியராஜ் சார் இன்னும் வேர்ல்ட்லயே த நம்பர் 1 ஸ்கிரீன் பிளே டைரக்டர் கூப்பிடுறாங்கன்னா சாதாரண விஷயம், அது அற்புதமான விஷயம். அதுவும் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காது. ஏன் சொல்றேன்னா, நான் ஆரம்பத்துல வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போது ஆப்கேலா இன்தானா ஒத்து நாம லாலா குடோல் டபிமான்லாம் அவரே ரொம்ப பரவி என்னை புகழாக்கி பெரிய ஆளாக்கி விட்டார். அது அப்புறம் மலை அது ஆக்சுவலி வெங்கடேஸ்வர் படம். அது மலை படம் அவ்வளோ சரியா போகல ஆரம்பத்துல. அந்த பாட்டு இட்டாகி அது பெரிய படமா ஓடல. ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலாய்க்கிறாரு பாருங்க பாட்டுல அப்படின்னு சொல்லவே படம் அடுத்த நாள் பேசிச்சு. அப்படி எல்லாருமே ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேல போயிட்டு இருக்காங்க. அது போல லியோனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. அவ்வளவு அழகா சொல்லுவாரு. இப்போ அவருக்கு ப்ரோக்ராம் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரண்டக்கன்னு ஒரு பாட்டு, அவ்வளோ ரெண்டாக்கான்னு பாடுவாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். மன சோர்வா இருக்கும் போது, டயர்டா இருக்கும் போது அதெல்லாம் கேட்டா ரொம்ப நல்லது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திருமாவளவன் சார் வந்தது பொருத்தம் தான். படம் பார்த்தேன், ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். என்னமா நடிச்சிருக்கான் அவன். முதல் படமா இது இவங்களுக்கு எல்லாமே, யாருக்குமே இது முதல் படமே இல்லை. சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படமா தெரியல, இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல. அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது, அப்படி நடிக்கிறாங்க. அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க. இல்ல, நான் படம் பார்த்தேன், அவருக்கு முதல் படம் இல்லை. ஏதோ ஒரு 20-30 படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதே போல அந்த அம்மா கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க, காயத்ரியா கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க. அதே போல ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்கம்மா. அந்த நம்ம ஜானி, எடிட்டர் கொலஞ்சிக்குமார், அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவரு இந்த வேலை மட்டும் கேமராமேன் வேலை மட்டும் பண்ணல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார்.
நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர், இணை ப்ரொடியூசர். முரளி தான் உங்க பேரு. தராம விட மாட்டார். நம்மளும் அவளை கேட்க மாட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் அவ்வளவு பேமெண்ட் எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சியா ப்ரொடக்ஷன்ஸ். சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகா ஏதோ ஊர்ல பிரான்ஸ்ல இருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பத்தி, மாண்புமிகு பறை. சுரேஷ் ராம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்னே ஒன்று பாராட்டணும். லியோ நம்ம தம்பி கிட்ட, ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்துல அப்படி லிப் மூமெண்டே பண்ண முடியாது. சாங்குக்கு முதல் நீங்க பாத்தீங்க இல்லையா, முதல் ஆதி சிவன் நடிச்ச பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆரியன் மாதிரி, ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தம்பி லியோவுடைய அவருடைய மகன் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ரொம்ப 30-20 வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்ல அங்க. அது போல ரொம்ப நல்ல படம். முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்க இருந்து நம்ம கிராமிய இசை கலைஞர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்க இருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு 1 மாசம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்க போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்க இருக்கிற அடிலைட்ல இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லயே ஒரு 2 MP எல்லாரும் மேடைக்கு எங்க கிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்ட் பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடல. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தாஸ் பாயிண்ட், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சித்திரை மாசம் வந்தா மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமா கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாட்ஷா படத்துல ஆட்டோக்காரன் இது ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதா, இது கோவில்ல பண்ணா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு. நிரந்தரமான பாடல். கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் 34 வருஷமா தான். ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் அந்த பாட்டு தான். அது போல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டும், எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் ப்ரோக்ராம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமா நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம். எப்படி நான் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கத்து கொடுத்துட்டு வந்தேனோ
அது போல இங்க இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும், அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர் திரு சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கிரன் சார் அண்ட் கவிதா மேடம் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினர்கள் ஐயா திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஐயா திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கும், இயக்குனர் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இசை அமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ வேலுவாசான் அவர்களுக்கும், கலைமாமணி முனுசாமி சார் அவர்களுக்கும், சபேஷ் முரளி சார் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் திரு லியோ சிவகுமார் அவர்களுக்கும், நாயகி காயத்ரி ரமா அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கதாநாயகனின் நண்பனாக வரும் ஆரியன் அவர்களுக்கும், கஜராஜ் சார், ரமா மேடம், நந்தகுமார், காதல் சுகுமார், குணா, தர்மராஜ், சேரன்ராஜ், செல்வகுமார், ஞானவேல், பொன்ராஜ், அசோக் ராஜா, டயகோ எட்வின், கிருஷ்ணா, பிரபு மாணிக்கம், செந்தில், எழில், ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழில் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து டெக்னீஷியன் டீம்ஸ், எங்க டீமோட எங்க ஆசான் திரு கேமராமேன் திரு குளஞ்சி சார் அவர்களுக்கும், எடிட்டர் பிரேம்குமார் சார் அவர்களுக்கும், இந்த படத்தின் லிரிக்ஸ் சினேகனா அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் திரு ஜானி சார் அவர்களுக்கும், கோ டைரக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும், டிசைனர் ரஜன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், மேனேஜர் பழனிசாமி சார் அவர்களுக்கும், மேக்கப் பாரதி அண்ட் சாரதா மேடம் அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களின் பிரதர், எங்களுக்கெல்லாம் அவர்தான் இங்கிருந்து இந்த ஷூட்டிங் இங்க வர்றதுக்கு எல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் முரளி ப்ரோ அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாண்புமிகு பறை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இது யாரோட கதை, இது என்னத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மாலா சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எங்களோட தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக வந்த எங்கள் நக்கிரன் சாரும் கவிதா மேடமும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த கதையை ஒரு படமாக உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும், என்னடா இவங்க பறை இசை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. பறை இசைங்கிறது ஒரு பொதுவான இசை. அந்த இசையை நாங்கள் எப்படி உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம், கலாச்சாரம், நம்மளோட உணர்வு, இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை. அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம்.